Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குக்கர்ல தான் பண்ண போறோம். கொஞ்சம் கூட குழையாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குக்கரை வந்து சூடு பண்ணிட்டு அதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, நட்சத்திர சோம்பு, மராத்தி மொக்கு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்பாசி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்காக இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கேங்க. அதை வந்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. அது வந்து நல்ல மணத்தையும் சுவையும் கொடுக்கும். இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நீங்கள் எப்போவுமே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள், அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு. இப்போ இதை வந்து மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மறுபடியும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கையளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட், அதுக்கப்புறம் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பீன்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு வேக விடக்கூடாது, ஜஸ்ட் வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வணக்கி விட்டுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா 3 கப் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அரிசி வந்து 1.5 கப் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.5 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துறேன். 1.5 கப் அரிசி 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நிறைய நேரம் ஊற வச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை. ஃபைனலாக வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் வந்து நான் தயிர் சேர்க்கல, அதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து செக் பண்ண முடியாது, உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போதே காரத்தை செக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து மூடி போட்டு விசில் விட்டுறலாம். ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்புலேயே வச்சுருக்காதீங்க. அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுருங்க. ஏன்னா அடியில் வந்து இன்னும் வேக ஆரம்பிச்சிடும். அந்த ஹீட்லேயே இருந்ததுன்னா ஆவி அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக கொஞ்சம் கூட குலையாமல் அடி பிடிக்காமல் சூப்பரான பிரியாணி நமக்கு கிடைக்கும். குக்கரில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு உதிரியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொன்னி அரிசி செஞ்சுருக்கேன். பொன்னி அரிசி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்மதியில் கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். யாராக இருந்தாலும் சமைக்க தெரியாதவங்க கூட செய்யலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.